நீங்க யாரு? உங்களை எதுக்கு இங்க அடைச்சு வச்சிருக்காங்க? பயப்படாதீங்க. செல்வத்துக்கு கல்யாணம் நடக்கிற மண்டபத்துல இருந்துதான் நானும் வரேன். உங்களை இங்க இருந்து காப்பாத்திட்டு போக தான் வந்திருக்கேன். ம். ரேவதி, நீ பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. இப்பதான் சுவாதி போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொன்னா. இதெல்லாம் உனக்கு தேவையா? எதுக்கு இப்படிலாம் பண்ற? துர்கா வாழ்க்கையை காப்பாத்த ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். நான் இப்போ வசந்தா இருக்கிற இடத்துல தான் இருக்கேன். லொகேஷன் உனக்கு ஷேர் பண்ணிருக்கேன். கொஞ்சம் சீக்கிரம் இங்க வந்துரு. அப்பதான் வசந்தாவை கூட்டிட்டு போய் அவன் ஃப்ராடு மாப்பிள்ளன்னு நிரூபிக்க முடியும். சரி, வர வை. என்னப்பா, எதுக்கு இப்ப கதவை சாத்துற? பொண்டாட்டின காஃபின்னு இப்ப எதுக்கு எங்களை கூட்டு வந்த? நீங்க அடிச்சிங்களே பண நகை, அதுல எனக்கும் ஒரு ஷேர் வேணும். யார் நீ? என்ன ஏதோ பேசுற? உங்க கையில என்ன இருக்குன்னு தெரியும். எனக்கு ஷேரை கொடுக்க போறீங்களா இல்லையா? ஏய், என்கிட்ட பணமும் இல்ல, நகையும் இல்ல. நீ என்னவோ ஷேர் கேக்குற? உன் ஆட்டோ வேணா, ஒண்ணு வேண்டாம். நாங்க கிளம்புறோம். ஏய், அமைதியா இருக்கணும். நீயா? நானே தான் ராஜா. ஏண்டா, நீங்க 2 பேரும் ஒரு ஆளு எங்க வீட்டு பண நகையை திருடிட்டு ஓடுவீங்களா? தப்பிச்சிடலாம் நினைச்சீங்களா ராஜா? இல்ல, நாங்க எந்த பணமும் நகையும் எடுக்கல. நீ தேவையில்லாம பழி போடுற. ஓஹோ, அப்ப அந்த பேக்ல என்ன இருக்கு? அது வந்து அதெல்லாம் உள்ள வர்றதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய மேட்ரு. அப்படியே ஒண்ணு வச்சனா குடுறா. என்னது இது? ஐயோ, மொத்தத்தையும் எடுத்துட்டீங்க போல. யாரு நீங்க? 2 பேரும் பிராடு ஃபேமிலிங்கிறது எங்களுக்கு முதலையே தெரியும். உங்களை கையும் களவுமா பிடிக்கிறதுக்காக தான் இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தோம். வசமா வந்து மாட்டிக்கிட்டீங்களே செல்லம். எங்களை மன்னிச்சிடுங்க தம்பி, தெரியாம பண்ணிட்டோம். தெரியாம பண்ணிட்டீங்களா? தெரியாம பண்ற காரியமா இது? என்னக்கா நீ ஏற்கனவே என்ன பண்ணீங்க? எங்க அத்தை கிட்ட போய் சொல்லி 5 லட்சம் ரூபாய் ஆட்டையை போட்டீங்க. போதா குறைக்கி உங்களுக்கு புள்ளையா ஒருத்தர் இருக்கானே, அந்த பிராடு மாப்பிள்ள, அவனுக்கு 10 பவுன்ல நகை வாங்கி போட்டிருக்கீங்க எங்க அத்தை கிட்ட இருந்து. ஏண்டா, அது பத்தாதுன்னு இது வேற. உங்களை தெரியாம போட்டுட்டீங்கன்னு விட்டுருவதா? எப்படி விடுவேன் பாரு. தம்பி, அடிச்ச பண நகையில நீங்களே வச்சுக்கோங்க. எங்களை விட்டுருங்க தம்பி. நானே வச்சுக்கவா? ஆனா திருடுறதையும் திருடிட்டு என் வீட்டு பணத்தை என்னையவே வச்சுக்கிற சொல்ற பாத்தியா? எவ்வளோ பெரிய திலாலங்கடிமா நீங்க 2 பேரும். நடங்க.
மாமாவை இன்னும் காணும். அவங்க வந்தா தானே இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும். போன் போட்டாலும் போகலையே, ஒண்ணுமே புரியலையே. ஏய், என்ன இன்னும் ரெடி ஆகாம இருக்க? சீக்கிரம் புடவைய மாத்திட்டு ரெடி ஆகு. ஐயர் இன்னும் கொஞ்ச நேரத்துல மணமேடைக்கு கூப்பிடுவாரு. சரிம்மா. அப்புறம் உன் அக்காங்க 2 பேரையுமே காணும். எங்கன்னே தெரியல. சுவாத்திய கேட்டா கோயிலுக்கு போயிருக்காங்க, வந்துருவாங்கன்னு சொல்றேன். சரி சரி, நீ சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா.